ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியமே சதுர்த்தி திதி பிறந்துருதுங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாயிடுச்சு. அதனால் நாங்கள் இன்றைக்கே பிள்ளையார் சதுர்த்தி செய்யலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி களிமண் பிள்ளையார் தாங்க வாங்குவோம். சிலர் அச்சு பிள்ளையார், அதுக்கப்புறம் கலர் கலரான பிள்ளையார் எல்லாம் கூட வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி களிமண் பிள்ளையார் வாங்கி அவரை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான அலங்காரங்கள் செய்வோம். இந்த வருஷம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடலாம். நாளைக்கு 3 மணி வரைக்கும் தாங்க சதுர்த்தி இருக்குது. அதாவது சனிக்கிழமை 3 மணி வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் 1:30 3 வேறு வந்துடுது. அதனால் நம்ம மதியம் 1 மணிக்கெல்லாம் படைச்சாகணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கே பிள்ளையாரை கூட்டிகிட்டு வந்துட்டோம். பிள்ளையாரை இன்னும் அலங்காரம் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். பிள்ளையாரை அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கான மேடையை நாங்கள் தயார் பண்ணிட்டோம். காலையிலேருந்து இன்றைக்கி மொத்தமே பிள்ளையார் வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு வீட்டில். பிள்ளையாருக்கான மேடையை ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிள்ளையாரை நம்ம அவருக்குரிய இடத்துல உட்கார வச்சிடலாம். இதுக்கடுத்து அவரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்து நாங்கள் பிள்ளையாருக்காக என்னென்ன செய்திருக்கோன்னு பாருங்கள். சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ், புதினா துவையல், நெய் பருப்பு சாதம், அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், வடை, சுண்டல், பால் பாயாசம், அதுக்கப்புறம் 3 வகை பூரண பலகாரம். அதாவது கடலைப்பருப்பு போட்டு பூரணம் பண்ணி போலி, வேர்க்கடலை பூரணம் பண்ணி கொழுக்கட்டை, பச்சை பயிறு பூரணம் பண்ணி சுகியன், அப்புறம் பொரிகடலை, எங்கள் வீட்லேயே விளைஞ்ச பேபிகார்ன், அப்புறம் கம்பு, சோளம், மக்காச்சோளம். அடுத்து பழங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமும் பைனாப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, ஆப்பிள், பேரிக்காய், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், விளாம்பழம் எல்லாமே. இது என்ன பழம்னு தெரியலை, ஒரு மாதிரி கருப்பாக குட்டி குட்டியாக கொஞ்சம் நாகப்பழம் போல் இருக்குது பார்க்க. அப்புறம் 21 விதமான இலைகள் அர்ச்சனைக்கு, அப்புறம் அக்ஷதையும் பூக்களும் அர்ச்சனைக்கு, அப்புறம் வீட்லேயே செய்த ரவா லட்டு, எள்ளுருண்டை, அதுக்கப்புறமா மோத்திச்சூர் லட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை. இதெல்லாமே பிள்ளையாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாமே செய்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த வருஷத்தோட புது வரவு எங்கள் வீட்டில் இந்த வெள்ளி யானை. இந்த 2 யானைகள் நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் பூஜைக்காக. இன்றைக்கி பிள்ளையாருக்கு முதலாக வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வீட்டு பிள்ளையாரை நாங்கள் சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வாங்கிட்டு வந்தப்போ நீங்கள் பார்த்த களிமண் பிள்ளையாருக்கும் இந்த பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்கோம். இப்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் பிள்ளையாருக்கு ஸ்பெஷலாக என்ன நைவேத்தியம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நாங்கள் விளக்கேற்றி வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கொடுக்குற ஒரே கடவுள் பிள்ளையார் தான், முழுமுதற் கடவுள். அவரை மனசார வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். नमामि विघ्नेश्वरपाद पंकजम् अकटनानन पद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं तं भक्तानाम् एकदन्तं उपास्महे मूषिकवाहनमूलहस्त ताम्रकण्डविलम्बित शुद्ध वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते. அரியின் மருகோனே, ஆறுமுகன் சோதரனே, இனிமில் தமிழோனே, ஈசனின் பாலகனே, உமையவனின் சேயோனே, ஊழ்வினை அறுப்பவனே, எவ்வுயிரும் காப்பவனே, ஏழையை ஆட்கொண்டு ஐந்தரனே அருள் புரிவாய். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுற எல்லாருக்குமே பிள்ளையாருடைய அருள் கிடைக்கட்டும். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை இல்லாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிள்ளையாருடைய முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு
மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.